1981 ஒரு கேம் பார்க்க போறோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, மோர்க்லீவ் அப்படிங்கிற பிளேயருக்கும், ஷ்ரிகாவ் அப்படிங்கிற பிளேயருக்கும் நடந்திருக்கு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலான கிங்ஸ்பான் ஓப்பனிங்ல ரூய் லோபஸ் அப்படிங்கிற ஓப்பனிங் வந்து பார்க்குறோம். ஸோ பெர்லின் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. நைட்டை வந்து டைரக்ட்டா வந்து F6ல போட்டு பான் அட்டாக் பண்றது. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, சென்டரை ஸ்ட்ரைக் பண்றாரு. ஸோ சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பான அட்வான்ஸ் பண்ணலாம். பட் இங்க கேன்சல் பண்ணி ஒரு பானை வந்து கேம்பிட் பண்றாரு. ஸோ ஆக்சுவலா வந்து நம்ம கேபப்ளாங்கா சொல்ற மாதிரி, ஸோ ஒரு பானை நம்ம வந்து வெட்டலாம். செகண்ட் பானை ஆக்சுவலா கேம்பிட் பண்ணும்போது வெட்டக்கூடாது. ஸோ இந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கிரியேட் பண்ணது அந்த பானை கேம்பிட் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒரே ஒரு மூவ் F5 அதுதான் வந்து அவர் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் G5 போட்டு அந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ஃபர்தரா அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ F3 விளையாடினாரு. அந்த நைட் வந்து மாட்டிக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட் E6 போட்டு பின்னை பிரேக் பண்ணுறாரு. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பிளண்டர். வீடியோ பாஸ் பண்ணிங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் E6ல வைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா குயினை வந்து ட்ராப் பண்ணிடுறாரு பிகாஸ் ஆஃப் த பின். ஸோ இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.